அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மெக் தமிழா சேனல். நான் உங்கள் மகாராஜா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யார் வீட்டெல்லாம் டிவி, ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டால ஆப்ரேட் பண்ற டிவைசஸ்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸை வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மள பல பேர் வீட்ல எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பா வந்து டிவி இருக்கு. டிவி மட்டும் இல்லாம ரிமோட் மூலியமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிவி, ஏசி, ஹோம் தியேட்டர் அது மாதிரி ஒரு சில அப்ளையன்சஸ்லாம் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ரிமோட் மூலியமா தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து புதுசா கூட வாங்கியிருப்போம். திடீர்னு ஒரு டிவி வாங்கி வந்து ஒரு மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த டிவியோட ரிமோட் வந்து வேலை செய்யாது. நம்ம வந்து புதுசா பேட்டரி மாத்தி பார்ப்போம், அப்பவும் வந்து ஒர்க் பண்ணாது. அந்த ரிமோட் வந்து நம்ம கீழேயும் போட்டுக்க மாட்டோம், எங்கேயுமே போட்டுக்க மாட்டோம், ஆனாலும் வந்து ஒர்க் பண்ணாது. நமக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படும். ப்ராப்ளம் வந்து டிவில இருக்கா இல்ல ரிமோட்ல இருக்கா அப்படின்னு கூட சந்தேகம் வந்து ஏற்படும். ஒரு சில பேர் வந்து திடீர்னு வந்து ரிமோட் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து காசு போட்டு புது ரிமோட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிமோட்லயே பேட்டரி போட்டு செக் பண்ணாலுமே கூட டிவி வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தா டிவில வந்து பிரச்சனையா இருக்கும். அதுக்காக தனியா டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ரிமோட் வாங்கின காசு வந்து தேவையில்லாம வந்து வீண் செலவா போயிடும். இதை வந்து தடுக்கிறது எப்படின்னா, அந்த ரிமோட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, டிவில தான் வந்து ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம கையில எல்லார்ட்டையுமே வந்து மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல் போனை யூஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம நார்மலா வந்து கண்ணில் பார்த்தோம்னா அந்த டிவியோட ரிமோட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன எல்இடி பல்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பட்டனை பிரஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த லைட்ல இருந்து ஒரு எமிட்டேஷன் வந்து வரும். அது வந்து டிவில வந்து ஒரு ரிசீவர் இருக்கும். அதுல வந்து போயிட்டு அது விழுந்துச்சுன்னா தான் வந்து டிவி வந்து ஒர்க் ஆகும். அந்த லைட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்த்தோம்னா வந்து தெரியாது. அதுவே நம்ம மொபைல் கேமரா வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த ரிமோட்டை வந்து கேமராவுக்கு நேரா வச்சு நம்ம அந்த ரிமோட்ல ஏதாவது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து லைட் பிளிங்க் ஆகுறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி லைட் வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த ரிமோட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பிளிங்க் ஆகல அப்படின்னா ரிமோட்ல தான் கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு டெக்னீஷியனையும் வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து பிராக்டிக்கலா அடுத்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஒரு பழைய டிவி ரிமோட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தடுக்கு வந்து டிவி ரிமோட் மட்டும் இல்லை, எந்த ரிமோட் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரிமோட்டில் பேட்டரி போட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிமோட்டில் வந்து ஏதாவது ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். அப்படி வந்து நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரிமோட்டில் மேலே இருக்கிற அந்த பல்பு வந்து நம்ம கேமராவுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இது வந்து நம்ம வெறுங்கண்ணில் பார்த்தோம்னா தெரியாது. அதுவே கேமராவுக்கு நேராக பார்த்தோம்னா நல்லாவே வந்து தெரியும். இது வந்து வெயிலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. இதுவே இருட்டில் வச்சு பார்த்தோம்னா இந்த லைட் பிளிங்க் ஆகிறது இன்னுமே நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமோட் வந்து இருட்டில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து நல்லாவே வந்து பிளிங்க் ஆகுது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ரிமோட் வேணாலும் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். எந்த ஒரு கேமரா மொபைலாக இருந்தாலும் இது வந்து சூட் ஆகும். அது குவாலிட்டியான கேமராவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சாதாரண கேமராவாக இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து நம்மளோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க வந்து நினைக்கலாம் இது வந்து ஏதாவது ஒரு ட்ரிக்கா, இது வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். ஆனா நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, இது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும். இன்னும் இது தெரியாத ஒரு சில பேரும் இருக்கலாம். அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகாராஜா. இது உங்கள் மெக் தமிழா சேனல். நன்றி, வணக்கம்.